ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 3. ஸோ பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃபால்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ஸோ 2 ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் இல்லை, அதெல்லாம் பார்த்தோம். பட் அதை நான் ஃபுட்டேஜ் எடுக்க மறந்துட்டேன். சார் வரும்போது எடுத்துக்கலாம் பார்த்தேன், பட் வரும்போது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எடுக்க முடியல. பட் ஆனால் இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். ஐ மீன் பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ரோடிங்லேருந்து வண்டியை நம்ம எப்படி இறக்கணும்னு தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விழுந்துருவோங்கிற மைண்ட் செட்கே வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டேப்லெட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ் நான் போவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் அப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காந்தூரில் இது பார்த்தீங்கன்னா டே 3ங்க. ஸோ இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் நேற்று தேக்கடியில் இருந்ததோடி காந்தூரில் பார்த்தீங்கன்னா செம அல்டிமேட்டுங்க. அது சமயம் இந்த ஆஃப் ரோடிங் நேற்று நைட்டு நான் பண்ண ஆஃப் ரோடிங் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஒரு 5 ஸ்பாட்டுனாங்க, ஒரு 2 ட்ரக் அது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கணும்னாங்க. செம குளிராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அது ஒன்று. ஸோ ஒரு 5 ஸ்பாட் சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக தெரில என்னென்னு. அதில் ஒரு ட்ரக்கு, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ், இது மட்டும் எனக்கு தெரியும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேல சூப்பராக இருக்குது. ஸோ அந்த இமேஜில் ஆட் பண்ணியிருங்க பாருங்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது பெரபேட் மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பல் தேய்க்க போயிட்டுருக்காரு ஜாலியாக. நான் இதுக்கப்புறம் தான் போகணும். ஸோ எங்கள் ஸ்டேவோட ஃபுல் வியூனா ஒரே செகண்ட் காட்டுறாங்க. தெரியுதாங்க. ஸோ இதில் தான் 5 பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் திங்ஸ்லாம் வச்சும் இடம் கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஹெல்மெட்டெல்லாம் எங்கே இருக்குன்னா காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது ஹெல்மெட், மேலே ஒரு ரூஃப் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே இருக்குது, காட்டுறேன். ஸோ திங்ஸ் எல்லாமே கீழே வச்சுட்டோங்க. இங்கே நாங்கள் தூங்கணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு, ஜாக்கெட்டு, ரைடிங் திங்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு 5 ஸ்பாட்டுக்கு சொன்னாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக் எடுக்கல. ஸோ ஆக்சுவலி பைக்லேயும் போகலாம், இல்லைனா ஜீப் அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜீப்பில் தாங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மேலே நேற்று நைட்டு நான் வண்டி எப்படி ஏற்றினேன், ஏதோ ஒரு ஃபோர்ஸில் ஏற்றிட்டேன். ஸோ மறுபடியும் இறக்குறது போது ரிட்டன் போகும்போது மட்டும் இறக்கிக்கலாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ விழுந்துட்டோன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் வண்டி எடுக்க முடியாது, கீர் இதெல்லாம் பெண்ட் ஆயிடுச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்ட்டு தலைவர் ரெடியாக போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம அப்படியே கிளம்புறது தான். ஹாய். பண்ணுங்க, லாக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஏதோ பாறைன்னு சொன்னாங்க, எக்ஸாக்ட் நேம் தெரியல. ஸோ அதை பார்க்குறதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஸ்கூல் பசங்க மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் போட்டுட்டு ஒரே மாதிரி ஜஸ்ட் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட். அந்த இடத்துல ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் தான் பயங்கரம். மிச்சப்படி வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, தரமான வியூ பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். அடுத்து ஃபால்ஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியல, அந்த மேலே உச்சி தெரியல. ஸோ உச்சி பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் ஃபுல்லாக மறைச்சிட்ருக்கு. ஸோ இன்னும் உச்சி தெரியல. அந்த ஃபால்ஸ் வானத்துலன்னு விழுகிற மாதிரி என்னெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், கம்பி கட்டுற கதைலாம் சொல்கிறாங்க. வீடியோ எடுத்தாச்சு. சொன்னா vlog பண்ணிட்டு இருக்காரு.
கோ vlogger 3 க்ளோவாகர். ஐயோ க்ளோவ்லாகர் க்ளோவா கொண்டு 3 கோ vloggers இருக்காங்க. மெயின் vlogger. இந்த ஃபால்ஸும் தெரியாமல் போச்சு ப்ரோ. இந்த ஃபால்ஸோட ரிவ்யூ ஏதாவது கொடுங்க எங்களுக்கு. இந்த ஃபால்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்களே பாருங்கள், ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அவன் டக்குனு போய் குளிச்சுட்டு வரலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம் வர்த்தா. ஃபால்ஸ் கீழே போகுதுங்க நீங்கள். ஒரு தரமான ஃபால்ஸ். வரத்து இவ்வளோ தூரம் நடந்தது பார்த்தீங்கன்னா பயங்கர வரத்து.
ஸோ இதனால மேலே ஏறி போகிறோம். பட் நான் குளிக்கிறது இல்லை, ஏறி மட்டும் போ. ஸோ வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப கிளியராக இருந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்ட் 3. ஸோ பார்ட் 4 பார்த்தீங்கன்னா பார்ட் 4ஓட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கர்நாடகா ரைடு தான் இருக்குது. ஸோ அது என்ன இது எப்படின்னு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்குது. ஒரு 5 பேர் போகிற மாதிரி தான் பிளான். அதுக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, பட் எத்தனை பேர் போகிறோம், பட் மேக்ஸிமம் 5 பேர். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த ரைடும். அது இல்லாமல் நார்த் ரைடில் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், பட் குடிசை அடுத்த கண்டிப்பாக போகணும். ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டேப்லெட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸில் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் டூலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு சேஃபாக ஓட்டுங்க. தேங்க்யூ, பாய்.